செம்மையான ஹேர் டே தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இப்ப வந்து கேரளால நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த ஹேர் டே தான் நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு நீளமா வளரும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டேயை ரொம்ப வருஷ காலமா பயன்படுத்திட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த ஹேர் டே நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்மளுடைய முடியில வந்து ஒரு வெள்ளை முடி கூட பார்க்க முடியாதுங்க. நரைமுடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும். இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் செம்பருத்தி பூ மட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூல நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். இப்ப இதுல வந்து காம்பெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா காம்போட போட்டீங்கன்னா நல்லா அறப்படாது. சோ காம்பெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நான் செம்பருத்தி பூ பறிச்சு வைக்கிறதுனால பழைய பூ புது பூ எல்லாமே கலந்துதான் இருக்கும். அதனால ஒண்ணும் கிடையாது. காம்பு மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. ரெண்டுமே நான் வந்து போட்டுக்கிறேன். பழைய பூ புது பூ எல்லாமே ரெண்டுமே சேர்த்து நான் போட்டுக்கிறேன். புது பூ எடுத்து வச்சா கூட நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது நம்ம ஹேர் பேக் பண்றதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி பழைய பூங்களையும் நான் எடுத்துக்கிறேன். பூ வந்து பழசு புதுசு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்மளுக்கு தேவை வந்து செம்பருத்தி பூ. உங்ககிட்ட செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பவுடர் இருந்தாலுமே வாங்கிக்கோங்க. அது வந்து நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு செம்பருத்தி பவுடர் கிடைக்கும். 50 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய் தான். நீங்க ஒரு டைமுக்கு நீங்க வந்து உங்க முடி ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா ஒன் டைம் வந்து அந்த 40 ரூபாய் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா 2 தடவையா நீங்க அந்த வந்து செம்பருத்தி பூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் பழைய பூ எல்லாமே எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பூவை மட்டும் வச்சு இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. கேரளால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முடி பாரு எவ்வளவு லாங்கா இருக்கு, எவ்வளவு அடர்த்தியா இருக்கு அப்படிலாம் நம்ம வந்து பாத்துருப்போம். ஆன்லைன்ல பார்க்கும்போது சினிமால எல்லாம் பார்ப்போம். பட் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நல்லா கருகருன்னு இருக்குதுங்க. இப்ப பாருங்க, நான் பழைய பூ எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செம்பருத்தி பூக்களை வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அலசினதை வந்து நல்லா புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க, நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிடணும். கலர் பாருங்க, நம்ம போட்டது சிகப்பு கலர்ல போட்டோம். பட் அரைச்சா பாருங்க என்ன கலர்ல நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதை மட்டுமே நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர்ல நல்லா அப்படியே ஷைனிங்கா ஆயிடுங்க. சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தியோட இன்னும் சில பொருட்களை சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா பளபளன்னு ஷைனிங்கா ஆயிடுங்க. அது வந்து நான் தனி வீடியோவா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். இது வந்து ஓரமா இருக்கட்டும். இந்த செம்பருத்தி பூ மட்டும்தான் இந்த ஹேர் டேல நம்ம சேர்த்திருக்கோம். ஒரே ஒரு பூ மட்டும்தான். இப்போ வந்து ஒரு பொடியும் இதோட நம்ம சேர்க்க போறோம். அந்த பொடி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டே பண்றதுக்கு இரும்பு கடாய் தான் எடுக்கணுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இரும்பு கடாயில நீங்க செய்யும் போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. எந்த ஒரு ஹேர் டேயா இருந்தாலுமே நீங்க இரும்பு கடாயில செய்யணும். அப்பதான் நம்ம அதோட முழு பெனிஃபிட்டை வந்து நம்ம பெற முடியும். சோ இப்ப நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதை ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சிருங்க. இப்போ இந்த ஹேர் டே பண்றதுக்கு நான் ஒரு பொடி சேர்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொடி என்ன அப்படின்னா அவுரி பொடி தாங்க. அவுரி பொடியை வந்து சாதாரணமா தேய்க்கும் போது சளி பிடிக்குது, எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அவுரி பொடியை வந்து இந்த மெத்தட்ல நீங்க வந்து செய்யலாங்க. இப்ப நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி சேர்த்துக்கிறேன். இந்த அவுரி பொடியை சேர்க்கறதுனால இந்த ஹேர் டேயோட கலர் வந்து அவ்வளவு கருமையா ஆகுங்க. நம்ம ரெகுலரா வந்து சாதாரணமா வந்து நம்ம அவுரி பொடியை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரு நீல கலர்ல மாறும். ஆனா இந்த செம்பருத்தி பூவோட சேர்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்தை இந்த முடிக்கு கொடுக்கும். இந்த ஹேர் டேயை நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்ல கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இளைஞரை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு புதுசா வரக்கூடிய முடிகள் கூட நல்ல கருமையா வர ஆரம்பிச்சிடும். புதுசா வேர்க்கால்ல இருந்து முடிகள் முளைக்கும் இல்லையா, அது கூட நல்ல கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும். முடி நீளமா அடர்த்தியா நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா சுத்தமாகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஹேர் டேல இருக்கு. கேரளால இருக்கிறவங்க முடியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கருகருன்னு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இந்த மாதிரியான நிறைய ஹேர் டேஸ்
டைஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க கெமிக்கல் ஹேர் டைஸ் பக்கமே போக மாட்டாங்க. இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டை, நேச்சுரல் ஹேர் ஆயில், நேச்சுரல் ஹேர் டை ஆயில் இந்த மாதிரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அமேசிங்கா இருக்குங்க. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, மலையாளி யூடியூபர்ஸ் எல்லாம், அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. அவங்களோட வீடியோஸ்ல எல்லாமே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுடைய முடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கருகரு நீளமா இருக்குங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த ஹேர் டை ஆயில் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நரைமுடி வரவே வராதுங்க. நம்ம வயசானதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 48, 49 ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாலுமே எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து எனக்கு பெனிஃபிட் கிடைக்காது, ரொம்ப நாள் ஆகும். ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வெள்ளை முடியே வராதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது. நம்ம சிம்ல வச்சிடணுங்க. கொஞ்சம் ஹையா வச்சீங்கனாலும் போச்சு, உடனே கருகிரும். அப்ப நம்மளுக்கு வந்து சரியான வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது. கிராஜுவலா அப்படியே வந்து கருக்கி எடுக்கணும். பாருங்க கருகிருச்சு. இப்ப ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுலயே இன்னும் கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்ப வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. சூடோட வந்து நம்ம இதை செய்யும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கட்டி கட்டியா ஆயிடும். அதனால இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஆற விட்டுறலாம். சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாருங்க நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நெருப்பா வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடுறேன். அப்படியே விட்டா பாருங்க அப்படியே சூடாக்குது பாருங்க. அப்படியே நெருப்பா வருது, வெள்ளை வெள்ளையா போயிடும். ஸோ இதை நான் வந்து வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி பறக்க விட்டுருங்க. பாருங்க விடட்ட உடனே எப்படி சூடாயிடுச்சு பாருங்க. அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லுவேன் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் அசால்ட்டா விட்டதுல பாருங்க அப்படியே கலர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை புத்த மாதிரி ஆகுது பாருங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளை புத்த மாதிரி ஆயிரும் இந்த நெருப்புல. சரியான கலர் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. பாருங்க எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து இதை அப்படியே வெளியிலேயே ஆற வச்சிடலாம். கடாயிலேயே போட்டு நம்ம ஆற வைக்க முடியாது. நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்து வந்து நம்ம அதே கடாயில வந்து கொஞ்சம் ஆறட்டும். கடாயும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச செம்பருத்தி பூவை வந்து இதுல சேர்த்துடலாம். ரொம்ப கட்டியா இருக்கு இல்லையா, இதுல கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடாயில போட்டதுக்கே நம்மளுக்கு பாருங்க என்ன கலர் வந்துருச்சுன்னு. லைட்டா சிகப்பு கலர்ல இருந்துச்சு இல்லையா, இப்ப பாருங்க நல்லா கருகருன்னு வந்துருச்சு. இன்னும் நம்ம இதுல பவுடர் சேர்க்கவே இல்லை, கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை கொதிக்க வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சுண்டணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவரி பொடியை நம்ம கறிக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே இதுல சேர்த்துட்டு கட்டி எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பாருங்க கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாருங்க. இந்த ஹேர் டைய நம்ம மாசம் அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க கொஞ்சம் வெள்ளை புத்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நான் சொன்னேன். நீங்க அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா கடாயிலேயே அப்படியே வெள்ளை புத்த மாதிரி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கலர் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. கலரு சான்ஸே இல்லைங்க. பாருங்க எப்படி கலர் கிடைச்சிருக்கு. நம்ம இதுக்கு சேர்த்திருக்கிற செம்பருத்தி பூ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரோட ஷைனிங்க்கு செம்மையா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா சுண்டட்டும். பாருங்க நல்லா திக்காய்கிட்டு வருது. நம்மளுடைய கன்சிஸ்டன்சி வந்து ஹேர் டே அப்ளை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வரணும். இதை வந்து நீங்க உடனே அப்ளை பண்ணலாங்க. உடனே அப்ளை பண்ணாலுமே நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்க 4 மணி நேரம் இல்ல ஓவர் நைட் அப்படிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவரோ இல்ல ½ அன் ஹவரோ உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சளி பிடிக்காது. ஏன்னா நம்ம இதை வந்து அவரிப்பொடியை வந்து வறுத்துட்டோம் இல்லையா, அதனால சளியும் பிடிக்காது, அலர்ஜியும் இருக்காது. நீங்க வந்து ஓவர் நைட்டு வந்து இதை அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. உடனே அப்ளை பண்ண போறோம். சூடு ஆறுனது உடனே அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதனால சளி பிடிக்காது. நீங்க என்ன பண்ணலாம், இதை வந்து ½ அன் ஹவரோ இல்ல 1 ஹவரோ வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க ஹேர் டை வந்து எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுன்னு பாருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் சிம்லயே வச்சு செஞ்சேன். 10-15 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு எனக்கு. பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு. இது வந்து நல்லா இப்ப வந்து ஆறட்டும்.
ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உடனே அப்ளை பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பார்க்கலாம். திறந்தே இருக்கட்டும். பாருங்க ஹேர் டை வந்து என்ன கலர்ல இருக்கு பாருங்க. கலர் பார்த்தாலே தெரிய பாருங்க, செம்மையா இருக்குங்க. இந்த ஹேர் டை வந்து நம்ம ஆறுன உடனே வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு 1/2 இல்லைன்னா 1 hour அப்படியே தலையில வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலையில வந்து எந்த ஒரு எண்ணெயும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய முடியில வந்து எந்த ஒரு எண்ணெயும் இருக்கக்கூடாது. ஹேர் வந்து நல்லா கிளீனா இருக்கணும். இது நல்ல ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. நீங்க ஸ்கேல்ப்ல எல்லாம் அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹேரோட growth வந்து செம்மையா இருக்குங்க. ஸ்கேல்ப்ல நல்ல அழுக்கெல்லாம் போய் நல்லா வந்து முடி வந்து வளர ஆரம்பிக்கும். குட்டி குட்டி முடிகள் வளரதை நீங்களே பாப்பீங்க. இதை ஒரு நாள் அப்ளை பண்ணா பத்தாதுங்க. நீங்க ரெகுலரா இதை வந்து நீங்க செய்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. இந்த ஹேர் டைய நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து வீடியோ போட்ட ஒரு 10 நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க. வேஸ்ட், இது வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா எப்படிங்க 10 நிமிஷத்துல நீங்க வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிருக்க முடியும்? நான் செய்திருக்க மெத்தட்ல, நான் செய்த அளவுகள்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதை நம்ம அப்ளை பண்றதுக்காக வேற ஒரு பவுல்ல வந்து மாத்தி வச்சிடலாம். பாருங்க எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க, கருப்பு கலர் அப்படியே கட்ட கறி மாதிரி இருக்கு. இது நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய முடியும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கருமையா மாறிடும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர். பாருங்க செம்மையா இருக்குல்ல கலரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.